Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல திருமயம் ஃபோர்ட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபோர்ட்க்கு போகிறதுக்கு இப்போ நம்ம புதுக்கோட்டை காரைக்குடி ஹைவேஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போர்டில் திருமயம் ஃபோர்ட் 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம கோட்டையை நெருங்கிட்டோம். அதோ தெரியுது பாருங்க, அதுதான் அந்த கோட்டை. நம்ம இப்போ திருமயம்ன்ற இடத்த ரீச் பண்ணிட்டோம். திருமயம்ன்ற இடத்துல இருக்கனால தான் இந்த கோட்டைக்கு திருமயம் கோட்டைன்னு பேரு. இது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு இடம். கிட்டத்தட்ட காரைக்குடியிலேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இதுதான் அந்த கோட்டை. இது வந்து ஒரு பெரிய கோட்டை. கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம டிரைவ் பண்ணி போனாதான் அதோடைய என்ட்ரன்ஸ் வரும். ஆக்சுவலி இந்த கோட்டைக்கு 3 என்ட்ரன்ஸ் இருக்கு. இந்த கோட்டைக்கு பக்கத்திலேயே 2 பெரிய கோயில்கள் இருக்கு. ஒரு பெரிய தெப்பக்குளம் கூட இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க இந்த கோட்டையை சுத்தி பார்க்க வரும்போது அந்த கோயில்களெல்லாம் விசிட் பண்ணலாம். அந்த கோயில்கள்லாம் பர்டிகுலர் டைமிங்ல மட்டும்தான் திறந்து வைப்பாங்க. நாங்க வரும்போது க்ளோஸ்டா இருந்தது. நீங்க டைமிங் செக் பண்ணிட்டு அங்க வாங்க. நம்ம இப்போ இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியா கோட்டைக்குள்ள போக போறோம். கோட்டை பக்கத்துல இந்த மாதிரி நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து நம்ம பார்க் பண்ணிட்டு உள்ள போகலாம். நிறைய பேருங்க கார் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துட்டு கோட்டைக்குள்ள வந்தாச்சு. நுழைவு கட்டணம் ஒருத்தருக்கு 25 ரூபாய். இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI இருக்குல்ல, அவங்க தான் இந்த கோட்டையை இப்போ பராமரிச்சுட்டு வராங்க. இந்த கோட்டை வந்து 40 ஏக்கர் பரப்பளவுல கட்டப்பட்டிருக்கு. செம பெரிய கோட்டை. ஆனா வந்து இது பராமரிப்பு இல்லாததுனால பாழடைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ASI வந்து கொஞ்சம் மேம்படுத்தி இருக்காங்க. இந்த கோட்டை சீக்கிரத்துல பாழடைய முக்கியமான காரணம் வந்து தரமான கற்கள் பயன்படுத்தாதனாலயாம். என்ட்ரன்ஸ் அங்க இருக்கு. அங்க இருந்து நம்ம இப்போ இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம். இங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. இங்க ஒரு பீரங்கி கூட இருக்கு பாருங்க. இது போல இன்னும் 6 பீரங்கி ஒவ்வொரு கேட்டு பக்கமும் வைக்கப்பட்டிருக்கான். இந்த கோட்டைக்கு ரிங் ஃபோர்ட்ன்ட்டு இன்னொரு பேரும் இருக்கு. ஏன் இப்படி பேர் வந்துச்சுன்னா, முன்னர் காலத்துல இந்த கோட்டையை சுத்தி 7 ரிங்ஸ் இருக்குமா. அதாவது ரவுண்ட் ரவுண்டா 7 சுவர்கள் எழுப்பியிருப்பாங்களாம். ஆனா இப்போ அந்த 7 ரிங்ஸ்ல 4 ரிங்ஸ் தான் இருக்குதான். மற்ற 3 ரிங்ஸ் இருந்த இடத்துல எல்லாம் கடைகள், வீடுகள், ரோடுகள்லாம் வந்துருச்சா. அதெல்லாம் இல்லாமையே இந்த கோட்டை அவ்வளோ பெருசா இருக்கு. இந்த கோட்டையை கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய ரகுநாத சேதுபதி. இவர் 1687ஆம் ஆண்டு ராம்நாடுக்கு ராஜாவா இருந்திருக்காரு. அவருடைய காலத்துக்கு அப்புறம் அவரோட மைத்துனனான ரகுநாத ராய தொண்டைமானுக்கு இந்த கோட்டை கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம இந்த கோட்டைக்கு ஓரளவு மேலே ஏறி வந்துட்டோம். இங்க நம்மளுடைய சென்னை மகாபலிபுரத்துல பட்டர் பால் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய கல் இருக்கு. இந்த கோட்டையில நிறைய சினிமாக்கள் எடுக்கப்பட்டு இருக்கு. அதே போல இந்த பட்டர் பால் மாதிரி ஒரு பெரிய பாறை இருக்குல்ல, இந்த பாறை பக்கத்துல வச்சு நிறைய சினிமா காட்சிகள், முக்கியமா நிறைய சினிமா பாடல்கள் இந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் என்ற படத்துல உள்ள கண்ணுக்குள்ளே காதல்ன்ற பாட்டு, பாண்டிய நாடு படத்துல உள்ள ஏலே ஏலேன்ற பாட்டு, திண்டுக்கல் சாரதின்ற படத்துல உள்ள அம்மாடி ஆத்தாடி பாட்டு, தாமரபரணி படத்துல உள்ள கட்டபொம்மன் ஊரெனக்குன்ற பாட்டு, குத்து படத்துல உள்ள போட்டு தாக்குன்ற பாட்டு, அப்புறம் எதற்கும் துணிந்தவன், நந்தா அப்படின்ற படங்கள்ல உள்ள சில சீன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. இது போட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் தான். இந்த கோட்டை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஏறி வர்ற மாதிரி இருந்தாலும் நமக்கு ஏறுறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஏன்னா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் தூரம் இருக்கும், அதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி பகுதிகள் இருக்கும். அதனால கஷ்டம் ரொம்ப தெரியாது. ஆனா கோட்டைனாலே கொஞ்சம் உயரத்துல தான் இருக்கும். கொஞ்சம் ஏறி வரணும், நடந்து வரணும்ன்ற மைண்ட் செட்லயும் கம்ஃபர்டபுள் ஷூஸ், கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு வரணும். கிட்டத்தட்ட இப்போ நம்ம 3 லெவல் ஏறி வந்துட்டோம். இது 4வது லெவல். இந்த லெவல்ல இருந்து பார்க்கும் போதே அந்த கோட்டை ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு மேல நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா அங்க ஒரு பீரங்கி வச்சிருக்காங்க. அதுதான் மெயின் அட்ராக்ஷன். அதை நம்ம கண்டிப்பா போய் பார்க்கணும். இந்த இடத்துலயே வியூ அவ்வளோ சூப்பரா இருக்கு. இன்னும் போகணும், இன்னும் மேல போயிட்டு நம்ம பார்க்கணுன்ற ஆர்வம் வருது நம்ம மேல போக போக. நான் சொன்னேன்ல, கொஞ்சம் படி ஏறி போனா மேல ஒரு பீரங்கி இருக்குன்னு, அது அந்த இடம் தான். இங்க ஒரு பாண்ட் மாதிரி இருக்குது. இதை பத்தி அவ்வளோ தெரியல. இங்க எப்படி இவ்வளோ தண்ணி வந்தது, எவ்வளோ டீப்பா இருக்கும்ட்டுலாம் நான் முன்னாடி சொன்னேன்ல, நிறைய படங்களுடைய பாடல்கள்லாம் இங்க எடுத்திருக்காங்கன்ட்டு. அந்த பாறை பக்கத்துல நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு சில பாடல்கள் தான் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து நிறைய பாடல்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இடம் வந்து நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. குரூப் டான்சஸ்லாம் பண்றதுக்கு ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருக்கு. நிறைய பேர் இந்த இடத்துல ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்கெல்லாம் இது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அந்த காலத்துல இந்த கோட்டையை வந்து எதற்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க, ஆனா இந்த காலத்துல எதற்காக பயன்படுத்துறாங்கன்ட்டு யோசிக்கும் போது சிரிப்பா தான் இருந்தது.
உங்க எல்லாருக்குமே வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி தெரிஞ்சிருக்கும். அவர் பாஞ்சாலக்குறிச்சி ஆண்டு வந்த ஒரு மன்னர். அவர் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக போர் செய்யும் போது விஜய ரகுநாத தொண்டைமான் அவர்களுடைய உதவியால பிரிட்டிஷ் அதாவது ஆங்கிலேயர்களால கைப்பற்றப்பட்ட இடம் இதுதான். அவர் மட்டும் இல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பியான ஊமைதுரை இரண்டாம் போர் சமயத்துல இங்கதான் கைப்பற்றப்பட்டார். அதனால இந்த கோட்டைக்கு ஊமையன் கோட்டைன்ட்டு இன்னொரு பேரும் இருக்குது. ஃபோர்ட் ஆஃப் த டம்னு அழைக்கப்படுது. நம்ம ஹிஸ்டரியிலையும் நம்ம தமிழ் பாட புத்தகத்திலையும் இவங்களை பத்தி படிக்கிறத விட இந்த இடங்களுக்கெல்லாம் நேர்ல பார்த்து இந்த இடத்துல தான் அவங்க கைப்பற்றப்பட்டாங்க, இந்த இடத்துல தான் போர் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம உணர்ந்து படிக்கும்போது ரொம்பவே மீனிங்ஃபுல்லா இருக்குது. நல்லா கனெக்ட் பண்ண முடியுது. நான் சொன்னல சில படிகள் ஏறி வந்தா மேல ஒரு இடத்துல பீரங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடம் தான். இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த கோட்டையில. இந்த இடத்துல இருந்து பார்த்தா வியூ அவ்வளோ ஆசமா இருக்குது. இவ்வளோ ஹைட்ல இருந்து பார்க்கும்போது எங்கேயுமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி எல்லாமே நம்மளுடைய கண் பார்வைக்கு தெரியுது. அதனாலதான் இங்கே ஒரு பீரங்கி செட் பண்ணியிருக்காங்க போல இவ்வளோ ஹைட்ல. இந்த அழகான இடத்துல இருந்து நாங்க ஒரு சில போட்டோஸ் எடுத்துட்டு அப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சோம் கீழே. இப்போ நம்ம இந்த கோட்டையை சுத்தி பார்த்துட்டோம். இந்த கோட்டையில இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் இருக்கு. அதையும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறேன். தொடர்ந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அது என்னன்னா, இங்கேயும் ஒரு குடைவரை கோயில் இருக்கு. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சித்தன்னவாசல் குடைவரை கோயில் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு திருமயம் கோட்டை குடைவரை கோயிலை பார்க்க போறோம். இந்த திருமயம் கோட்டை குடைவரை கோயிலை விட திருமயம் மலை மேற்கு குடைவரை, திருமயம் மலை கிழக்கு குடைவரையில ரொம்ப பெருசா இருக்கு. இன்னும் நிறைய திங்ஸ்லாம் இருக்குது அங்க பார்க்க. அதெல்லாம் பார்க்கும்போது இது சின்ன குடைவரை கோயில் தான். ஆனாலும் ஒரு மலையை கொடைஞ்சி அதுக்குள்ள ஒரு கோயில் கட்டியிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தானே. அதனால நம்ம அது எப்படிதான் இருக்குதுன்ட்டு ஒரு குவிக் லுக் எடுத்துட்டு போயிடலாம். இது கோட்டையிலேருந்து இறங்கும் போது ஒரு சைடில் இந்த மாதிரி படிக்கட்டு தனியாக போகுது. நம்ம பார்க்கும் போதே அந்த பக்கம் படி போகிறது தெரியும். அந்த படி வழியாக நம்ம இறங்கினோன்னா இந்த கோயில் இங்கே இருக்கு. ஆனால் இந்த பக்கம் வரும்போது நிறைய குரங்குகள் இருந்தது. கையில் ஏதோ சாப்பாடு பொருட்கள் எடுத்துட்டு போகாதீங்க, குரங்குகளுக்கு ஃபீட் பண்ணாதீங்க, குரங்குகள் ஜாக்கிரதை. இப்போ நம்ம எங்கே ஏறிட்டு இருக்கோம்னா அந்த குடைவரை கோயிலை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தான் நம்ம ஏறி போகணும். இதுதான் திருமயம் கோட்டை குடை கோயில். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கு. அது போக பரிவாதினிதா அப்படின்ற கல்வெட்டும் அங்க இருக்கு. இந்த படிக்கட்டுகள் ஏறி இறங்கும் போது கேர்ஃபுல்லா ஏறி இறங்குங்க. உங்களால முடிஞ்சா போங்க, இல்லைன்னா தவிர்த்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருமயம் கோட்டையை சுத்தி பார்த்தாச்சு. திருமயம் கோட்டையில உள்ள திருமயம் கோட்டை குடைவரை கோயிலையும் சுத்தி பார்த்துட்டோம். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்போ நம்ம கோட்டையிலேருந்து வெளியே வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற வீடியோஸ் பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இடங்கள் எல்லாம் முடிஞ்சா நேர்ல ஒரு முறையாச்சு பாருங்க. நேர்ல பார்க்க முடியாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட இணைஞ்சிருந்தா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அப்போ நீங்க அதெல்லாம் ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான vlogs-உடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.